இந்திய விவசாய பொருட்கள் மீதான இறக்குமதி வரி 100% விதிக்க அமெரிக்கா திட்டம். பரஸ்பரம் வரி கட்டண விவரத்தை இன்று அறிவிக்கிறார் அதிபர் டிரம்ப். கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிவதாக தகவல். வருகிற 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. பிரதமர் மோடி வருகையை ஒட்டி மீன்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவு. இலங்கை அதிபரை சந்திக்கும் போது மீனவர் பிரச்சினைக்கு பிரதமர் மோடி நிரந்தர தீர்வு காண வேண்டும். மக்களவையில் திமுக எம்பி டிஆர் பாலு வலியுறுத்தல். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. பாஜக எம்பிக்கள் தவறாமல் பங்கேற்குமாறு கட்சி கொறடா உத்தரவு. 3 நாட்கள் விவாதத்தில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என தங்களது எம்பிக்களுக்கு காங்கிரஸ் கொறடாவும் உத்தரவு. நீலகிரியில் இ-பாஸ் நடைமுறைக்கு வணிகர்கள் கடும் எதிர்ப்பு. மாவட்டம் முழுவதும் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நாடு முழுவதும் ஜூன் மாதம் வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் கணிப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்பாணை வெளியீடு. முதல் நிலை தேர்வு வரும் ஜூன் 15ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்க பெற்றோர் ஆர்வம். நடப்பாண்டில் இதுவரை 1,17,310 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மனு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜிவி பிரகாஷின் குடும்ப பிரச்சனைக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. வதந்தி பரவிய நிலையில் நடிகை திவ்ய பாரதி விளக்கம். சீரியல் நடிகை ஸ்ருதி நாராயணனுக்கு நடிகை சனம் ஷெட்டி ஆதரவு. ஆடிஷன் என்ற பெயரில் என்ன வேண்டுமானாலும் கேட்பீர்களா என ஆவேசம். ஐபிஎல் தொடரின் 13வது லீக் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தியது. புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 68,080 ரூபாய்க்கு விற்பனை. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் கட்சி பாகுபாடின்றி செயல்படுத்தப்படுகிறது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். தமிழகத்தின் தலைநகரை சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாற்ற வேண்டும். சட்டப்பேரவையில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாகேந்திரன் கோரிக்கை. இந்தியாவின் தலைநகரை சென்னைக்கு மாற்ற வேண்டும் என அப்பாவு கோரிக்கை வைத்ததால் அவையில் கலகலப்பு. சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ நைனா நாகேந்திரனிடம் பேசிய அதிமுக எம்எல்ஏக்கள் ஆர்பி உதயகுமார், கடம்பூர் ராஜு. நைனா நாகேந்திரன் இடத்திற்கே சென்று பேசியதால் கவனம் பெற்ற சந்திப்பு. தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்படலாம் என பாஜக வட்டாரங்கள் தரப்பில் தகவல். தேசிய பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு. கோவை நீதிமன்றத்தில் கேசி பழனிசாமி தொடர்ந்த குற்றவியல் அவதூறு வழக்கு வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிமன்றம் சம்மன். சென்னை மாநகராட்சியில் 2,750 கோடி ரூபாய் சொத்து வரி வசூல். 2,000 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து வரி வசூலிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை.
கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு. டெல்டா மாவட்டத்தில் முதல் விவசாய பொருளுக்கு கிடைத்த சிறப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை மாணிக்க மாலைக்கும் புவிசார் குறியீடு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆம்புலன்ஸ் சேவை. பக்தர்களின் வசதிக்காக 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் ஏற்பாடு. திருப்பரங்குன்றம் கோயிலில் ஜூலை 14ஆம் தேதி திருக்குட நன்னீராட்டு விழா. வருகிற 7ஆம் தேதி முதல் மூலஸ்தான பகுதியில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கள்ளநோட்டு கும்பலை சேர்ந்த மேலும் 4 பேர் கைது. தனிப்படை போலீசார் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில் அதிரடி. பல்லடம் அருகே கல்லூரி மாணவி மரணத்தில் மர்மம் இருப்பதாக காதலன் புகார். உடலை தோண்டி எடுத்து அதிகாரிகள் உடற்கூறாய்வு. துபாயில் வேலைக்கு சென்று சிக்கியுள்ள தமிழக இளைஞர்கள் பிச்சை எடுத்து சாப்பிடுவதாக வீடியோ வெளியிட்டு வேதனை. ராணிப்பேட்டையில் மூட்டை மூட்டையாக காரில் கடத்தி வரப்பட்ட 210 கிலோ கஞ்சா சிக்கியது. வடமாநில கும்பல் 5 பேரை கைது செய்தது காவல்துறை. தர்பூசணி பழம் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்பூசணி பழத்தை சாப்பிட்டவாறு விவசாயிகள் மனு. கோயில்களை புனரமைக்க 100 கோடி ரூபாய் செலவு. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். பங்குனி ஆராட்டு விழாவை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மலர் அலங்காரம். பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்யும் பக்தர்கள். சபர்மதி ஆசிரம மறு மேம்பாட்டு திட்டத்திற்கு எதிராக காந்தியின் கொள்ளுப்பேரன் மேல்முறையீடு. மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. உத்தரப்பிரதேசம் முசாஃபர் நகரில் கணவன் வீட்டு முன் இளம்பெண் கூடாரம் அமைத்து தர்ணா. திருமணம் முடிந்து 1 மாதமே ஆன நிலையில் கணவர் வீட்டார் தன்னை வீட்டுக்குள் அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. தனது தந்தையின் சொந்த நாடான இந்தியாவுக்கு நிச்சயம் வருவேன் என சுனிதா வில்லியம்ஸ் உறுதி. விண்வெளியில் இருந்து பார்க்கும் போது இமயமலைகள் மிகவும் அழகாக காட்சியளித்ததாகவும் நிகழ்ச்சி. இரண்டாயிரத்து 27 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாட திட்டமிட்டிருப்பதை உறுதி செய்த விராட் கோலி. நிகழ்ச்சி ஒன்றில் அடுத்த கட்ட திட்டம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு 2027 உலகக்கோப்பையை வெல்ல முயற்சி செய்வோம் என பதில். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து முன்தொகை எடுப்பதற்கான உச்சவரம்பை 1 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த முடிவு. மத்திய அறங்காவலர் குழுவின் இறுதி ஒப்புதல் கிடைத்தவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் என தகவல். நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை மாவட்டம் திசையன்விளை சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் கனமழை. சுமார் அரை மணி நேரத்திற்கு மழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி. டாஸ்மாக் சோதனைக்கு எதிரான தமிழக அரசின் வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது அமலாக்கத்துறை. திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. நோயாளிகளுக்கு வழங்கும் உணவை ருசித்து பார்த்து தரம் குறித்து சோதனை. நெல்லை பாளையங்கோட்டை அருகே சொத்து தகராறில் தந்தையை வெட்டி கொன்ற மகன் கைது. நிலம் விற்ற பணத்தில் கூடுதலாக 10 லட்சம் ரூபாய் கேட்டு தராததால் ஆத்திரம்.
சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் IPL ரசிகர்களை குறிவைத்து செல்போன் திருட்டு. வடமாநில கும்பலைச் சேர்ந்த 8 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வந்த கண்டெய்னர் லாரிகளில் இருந்து 90 ஏசிகள் திருடப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட 6 பேரிடமிருந்து 15 ஏசிகள் பறிமுதல்.